நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருந்தால் மட்டும் கமெண்ட்ஸில் எஸ்ன்னு டைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணால் போதும். ஓகேவா? கரெக்டாக இருந்தால் மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணால் போதும். ஓகேவா? ஒரு கேள்வி கேட்குறேன். ஓகேவா? நம்ம எல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம்? ரைஸ் சாப்பிட்றதுனால தான் சுகருக்கு மாத்திரை போட்டுட்ருக்கோம், ரைஸ் சாப்பிட்றதுனால தான் இன்சுலின் போட்டுட்ருக்கோம், ரைஸ் சாப்பிட்றதுனால தான் இந்த பானை வேறு வச்சுட்டு இருக்கோம். நம்ம எல்லாம் அப்படி நினச்சிட்டு இருக்கோம். அப்படி தானே? நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், எனக்கு கமெண்ட்ஸில் எழுதுங்க. எழுதுவீங்களா? வட இந்தியாவில் நார்த் இந்தியாவில் அவங்க வந்து ரைஸ் சாப்பிட்றதே இல்லையே, ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்க. என்னைக்காவது ஒரு நாள் தான் ரைஸ் சாப்பிடுவாங்க. எத்தனை பேர் இன்சுலின் சுகருக்கு மாத்திரை போட்டுட்ருக்காங்க வட இந்தியாவில்? எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்ருக்காங்க? எத்தனை பேர் இந்த மாதிரி பெரிய வேர் வச்சுட்டு இருக்காங்க? கமெண்ட்ஸில் எழுதுங்க சார். வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்க. கமெண்ட்ஸில் எழுதுங்க. எழுதுவீங்களா? இந்த உலகத்தில், தமிழ்நாட்டில் இல்லை, உலகத்தில் சுகருக்கு மாத்திரை மட்டும் போட்டதுனால, மாத்திரை மட்டும் போட்டு யாருக்கா சுகர் சரியாயிருக்கா? சொல்லுங்கள் சார். நடைபயிற்சி மட்டும் பண்ணதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்துனாங்களா? இல்லை ப்ரெஷர் மாத்திரை நடத்துனாங்களா? இல்லை கொலஸ்ட்ரால் மாத்திரை நடத்துனாங்களா? இல்லை தைராய்டுக்கு மாத்திரை நடத்துனாங்களா? இல்லை இன்சுலின் நடத்துனாங்களா? இல்லை யாராவது இந்த பானை வேற குறைச்சாங்களா நடைபயிற்சி மட்டும் பண்ணி? சொல்லுங்கள் சார். இது என்னது? படித்து பாருங்க. நாவல் பழம், வெந்தயம், என்னது கரிஞ்சீரகம், கிரீன் டீ, கொய்யா இலை, இது என்னது ஆவாரம்பூ. இதெல்லாம் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்துனாங்களா? இல்லை யாராவது ப்ரெஷர் மாத்திரை நடத்துனாங்களா? இல்லை யாராவது இன்சுலின் நடத்துனாங்களா? இல்லை யாராவது தைராய்டுக்கு மாத்திரை நடத்துனாங்களா? இல்லை யாராவது இந்த இன்சுலின் நடத்துனாங்களா? சொல்லுங்கள். இல்லை யாராவது இந்த பானை வேற குறைச்சாங்களா? நல்லா கேட்டுடுங்க. சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், உடல் பருமன், இந்த நாலுக்குமே ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது. அதுக்கு பேர் தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். பேப்பர் எழுதி வச்சுடுங்க. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது. 2 வழியெல்லாம் கிடையாது, ஒரே ஒரு வழி மட்டும்தான். அதுக்கு பேர் தான் பேலன்ஸ்டு டயட். நீங்கள் பேலன்ஸ் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணலேன்னு வைங்களேன், முதல்ல 2 மாத்திரை, அப்புறம் 4 மாத்திரை, அப்புறம் 8 மாத்திரை மட்டும் இல்லை. நிறைய பேர் இன்றைக்கி வாழ்க்கை முழுவதும் இன்சுலினும் போட்டுட்ருக்காங்க. ஒரு நாளைக்கு 15 மாத்திரை சாப்பிடக்கூடியவங்களாம் இருக்காங்க. இந்த தம்பி வேறு 70 கிலோ வெயிட் குறைச்சில, 140 70 கிலோ. ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல. இந்த தம்பியை போய் நான் ரோட்டில் போய் நான் ஓடக்குன்னு சொல்லலை. நான் கொடுத்தது எல்லாமே பேலன்ஸ் டயட் மட்டும்தான். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருந்தால் கமெண்ட்ஸில் எஸ்ன்னு டைப் பண்ண மறந்துடாதுங்க. வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதுங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு தான் சொன்னேன். ஸ்டே டியூன்.